ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உப்புமா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் மெஷர்மெண்ட் கப்பில் கோபுரமாக அளந்து ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து வீட்டில் தயார் பண்ண மாவு. கூடவே இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மாவு மறுபடியும் சேர்த்துக்கலாம். இந்த ராகி உப்புமாவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் மாவு எடுத்துருக்கிறேன். இதில் சேர்க்கறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்க்குறேன். நம்ம தண்ணியோட அளவு வந்து சரியாக சொல்ல முடியாது. ஒரு சில மாவு வந்து தண்ணி இழுக்கும். நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த உப்பை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம பத்தலைனா கூட கடைசியில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து ஈரத்தன்மையாக ஆக்கணும். அதனால் நம்ம உப்பை தண்ணியில் கரைச்சிட்டு இந்த மாவோடு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உப்பு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை வந்து ஈரத்தன்மையாக மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நான் அதை போல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கலந்து விட்டுட்ருக்கேன். ராகி மாவு பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கணும். ஈரத்தன்மையோடு நல்லா பூ போல் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த போல் நம்ம மாவு வந்து தண்ணி தெளித்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அந்த கட்டி படிச்சுன்னா அதை நல்லா கையால் நல்லா உடச்சி விட்டு நல்லா மாவு எல்லாத்தையும் கையால் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம நல்லா கலந்து பிரட்டி விட்டுட்டே இருக்கணும். இதை போல் கட்டிப்பட்டு வர்றதை கையாலே நல்லா உடச்சி விடணும். நான் எடுத்த 1/2 கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. நான் எடுத்த மாவுக்கு இந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. ராகி மாவு பார்த்திங்கன்னா எல்லாமே ஈரத்தன்மையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. நான் கடைசியாக இருந்த கொஞ்சம் தண்ணியும் தெளித்து விட்டுட்டேன். உப்போட அளவுமே சரியாக இருந்துச்சு. நம்ம எடுத்த மாவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ரொம்ப சரியாக இருந்துச்சு. மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா லேசாக கட்டிப்பட்டு வருது பாருங்கள். இது எல்லாமே நம்ம நல்லா உடச்சி விட்டு கையாலே நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்து மறுபடியும் இது எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுடலாம். நம்ம தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் சேர்த்துனா ஒரு பக்கமாக அது நின்றுடும். அதனால் இதை போல் மாவுலேயே கலந்து விட்டுட்டோன்னா நம்ம தாளித்து விடும்போது எல்லாத்தோடு சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து வந்துடும். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்தும் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். மாவு பிடிச்சிங்கன்னா பாருங்கள் நல்லா பிடிச்சிருக்கும். நல்லா கொழுக்கட்டையாக பிடிக்க வரும். உதிர்த்து விட்டாலும் நல்லா இது போல் மாவாக நல்லா உதிர்த்து வந்துடும். இது வந்து சரியான அளவு. இப்படி லேசாக கையால் நல்லா அமுக்கி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நீங்கள் அதிகமாக சேர்க்கணும்னு நினச்சாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் எண்ணெய் அளவு வந்து அதிகமாக தேவையில்லை. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே சரியாக இருக்கும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்து அடங்கினதும் இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். அதே அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஸ்லோவாக வறுபட்டு நல்லா வாசனை வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வறுத்து விடணும். நம்ம சேர்த்த பருப்பு கலர் மாதிரி வரும்போது நம்ம இப்போ வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ராகி உப்புமாவும் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணுங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா சுருள வதங்கி வரணும். கூடவே கருவேப்பிலையும் காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி வரமிளகாய் சேர்த்துருக்குறோம். கூட ஒரு பச்சை மிளகாயும் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக நான் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன்.
கொஞ்சம் நல்லா காரம் சுள்ளுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு 2 பச்சை மிளகாய் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக குடமிளகாய் கேரட்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்கு சேர்த்து நான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துருக்குறேன். நம்ம மாவில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதங்கிறதுக்கும் சேர்க்க போகிற காய்கறிக்கும் சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நான் வதக்கியிருக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற காய்கறியை உள்ளே சேர்த்துறேன். கேரட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு கேரட் எடுத்து துருவி இது உள்ளே சேர்த்துடலாம். பீன்ஸும் ஒரு 2-3 பீன்ஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி இது உள்ளே சேர்த்துக்கிறேன். அதே போல் குடமிளகாயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாயில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். இது கூட நீங்கள் வேறு ஏதாவது காய்கறி சேர்க்கணும்னு நினச்சாலும் சேர்த்து செய்யலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதையெல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் நேரத்துக்கு வதங்கி வரணும். நம்ம கேழ்வரகு கம்மியாக தான் எடுத்துருக்குறோம். ஆனால் சேர்த்துருக்கிற இந்த வெங்காயம் காய்கறிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ராகி உப்புமா. இப்போ காய்கறிலாம் சேர்த்து ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுத்து இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற ராகி மாவை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வெந்து வந்துடுச்சு. இப்போ ராகி மாவு சேர்த்து ரொம்ப நேரம் கிளறக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ராகி மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் ரொம்ப வேக வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆறுனதும் பார்த்தீங்கன்னா ராகி உப்புமாவு நல்லா ஆறுனதும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாகிடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னா அளவாக வெந்திருக்கணும் ராகி மாவு. கொஞ்சம் அடிகனமான கடாயாக வச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த உப்புமா செஞ்சு எடுத்துக்கலாம். அடி பிடிக்காமையும் வரும். நீங்கள் கடாயில் செஞ்சாலும் சரி, இதை போல் பேனில் செஞ்சாலும் சரி, கொஞ்சம் வெயிட்டான அடிகனமான பாத்திரத்தில் செய்யும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். எண்ணெயும் கம்மியாக செலவாகும். நம்ம சேர்த்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ராகி உப்புமாவுக்கு சரியான அளவு. நீங்கள் எண்ணெய் தன்மையோட அளவு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சேர்த்துருக்கிற எண்ணெய் வந்து இந்த ராகி உப்புமாவுக்கு சரியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே ஓப்பன் செய்கிறேன். ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்த வாசனை நல்லா கமகமன்னு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக பொலன்னு செஞ்சுருக்குறோம் பாருங்கள். நம்ம கட் பண்ணி போட்ட வெங்காயம் வெஜிடபிள்ஸோட இந்த ராகி உப்புமா வாயில் எடுத்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா மென்று சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தோடு இந்த ராகி மாவும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே ராகி உப்புமாவுக்கு வெங்காயமும் அதிகமாக சேர்த்து செய்வாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த கேரட்டு குடமிளகாலாம் சேர்த்துருக்குறேன். கடைசியாக நம்ம விருப்பத்துக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவலும் மல்லித்தழியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா சுட சுட நம்ம சர்வ் பண்ணோன்னா எல்லாருமே விரும்பி உப்புமா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் ராகியில் அடை செஞ்சுருப்பீங்க, பொடி கொழுக்கட்டை செஞ்சுருப்போம், இனிப்பு கொழுக்கட்டை செய்வோம். ஒரு தடவை ராகி உப்புமாவும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. என்னோடய ப்ரிப்ரேஷனில் செஞ்சுருக்கிறேன் இந்த ராகி உப்புமா ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.